ஹலோ ஹை மை ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம பார்க்க போகிற ட்ராமா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா. பட் இது வந்து அந்த ஜாப்பனீஸ்லாம் கொரியாவை அவங்க கண்ட்ரோல்குள்ளே வச்சுருந்தா அந்த டைமில் உள்ள ஒரு ட்ராமா தான். இதில் நம்ம ஹீரோ ஒரு ரிச்சான ப்ளே பாயாகவும் ஹீரோயின் அப்படியே பொறுப்பான நாட்டுப்பற்று அதிகமாக இருக்கிற ஒரு கொரியன் பொண்ணாகவும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எப்படி லவ் வருதுங்கிறது தான் கதையே. ஸோ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே நைட் டைம் போல் ஜப்பானில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இப்போ ஹீரோ கொரியாவுக்கு கிளம்பி போகிறாங்க போல். கூட இருக்கிற அந்த ஜப்பான் பொண்ணும் ஹீரோவை பார்த்துட்டு என்னை விட்டுட்டு உங்களுக்கு கொரிய நாடு தானே முக்கியம்னு சொல்லிட்டு போகிறீங்கன்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோவும் அப்படி கிடையாது, கொரியா முழுமையாக சுதந்திரம் வாங்கணும், அப்போ தான் நீயும் நானும் அங்கே ஹாப்பியாக வாழ முடியும், ஸோ நான் இதுக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப ஃபீலிங்காக பேசிட்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சு போகிற மாதிரி காட்டுறாங்க. பார்த்தா அடுத்த செகண்டே அந்த பொண்ணை ஒரு வழியாக கழட்டி விட்டாச்சுங்கிற ஃபீலிங்கில் அங்கேருந்து ஸ்டேட்டாக கொரியாவுக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே கொரியா பூஷன் ரயில்வே ஸ்டேஷனில் தான் காட்டுறாங்க. கரெக்டாக ட்ரெயின் வந்ததும் ஹீரோ இறங்கலான்னு போகிறாங்க. பார்த்தா ஒரு 10-15 பொண்ணுங்க ஹீரோவை தேடிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த பொண்ணுங்க நம்மளை தான் தேடுதுன்னு சொல்லிட்டு ட்ரெயின்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டுறாங்க. அதே இடத்துல தான் நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. பட் ஹீரோயின் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு ரீசன் இப்போ கொரியாவோட சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருக்க கிளர்ச்சியாளர்களுக்கு ஹீரோயின் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோயினுக்கு வந்திருக்க இன்ஃபர்மேஷன், இதே ட்ரெயினில் பிளாக் கலர் கோட் ஷூட் போட்டுட்டு தொப்பி வச்சுட்டு ஒரு ப்ரௌன் கலர் சூட் கேஸ் வச்சுட்டு ஒரு ஆள் வருவான். அந்த ஆளே வந்து உன்கிட்ட பேசுவான். ஸோ நீ அந்த சீக்ரெட் கோடை மட்டும் சொல்லணும், அந்த சூட் கேஸை உன்கிட்ட தந்துருவான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹீரோயினும் அது யாருன்னு சொல்லி தேடி இருக்கிறப்போ ஆனால் அந்த இடத்துக்கு ஹீரோ அதே மாதிரி ப்ரௌன் கலர் சூட் கேஸோட அந்த இடத்துல வராங்க. ஸோ இவனாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போகிறாங்க. ஹீரோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணுங்க கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சிக்கிறாங்க. இதை நான் வேணும்னு பண்ணலை, ஜஸ்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட ஒன்றா போகிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினும் அடுத்ததாக சீக்ரெட் கோட் சொல்லுவோன்னு சொல்லிட்டு குக்குன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் அது என்னன்னு தெரியாமல் அது இப்போ இங்கே இருக்காது, பறந்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் சூலேஸ் மாட்டுற மாதிரி மாட்டுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோவும் அந்த பொண்ணுங்கிட்ட தப்பிக்கிறதுக்கு தான் ஹீரோயின் ஹெல்ப் பண்ணுறா, பரவாயில்ல நல்ல பொண்ணாக இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள ஹீரோவும் சூலேஸ் மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேப்பில் ஹீரோயின் ப்ரௌன் கலர் சூட் கேஸ் எடுத்துகிட்டு கிளம்பிடுதாங்க. ஹீரோவும் நிமிந்து பார்த்தா அவளும் இல்லை, சூட் கேஸும் இல்லை, இவள் ஒரு திருடி நல்லவோ மாதிரி பேசி ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. பட் ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. ஸோ ஹீரோவும் கோவத்தில் ஹீரோயினை பிடிச்சி திட்டிகிட்டு இருந்தா ஹீரோ போடுற சத்தத்தில் அங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே ஹீரோ இருக்கிறது தெரிஞ்சிருது. ஸோ ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஹீரோவும் அந்த பொண்ணுங்கிட்ட தப்பிச்சு ஓடி போயிட்டுருக்காங்க. என்னென்னா இந்த எல்லா பொண்ணுங்களையும் ஹீரோ டேட் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி கழட்டி விட்டுருப்பாங்க போல். ஸோ இப்போ ஹீரோ அங்கேருந்து ஸ்டேட்டாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் போய் சொல்லிட்டு இருக்காங்க, இப்படி நான் வந்துட்டு இருக்க வழியில் ஒரு பொண்ணு என்கிட்ட இருந்து அந்த சூட் கேஸை திருடிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்டதுமே ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தங்க என்னென்னா, என்ன இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டு இருக்கேன், அந்த சூட் கேஸில் எவ்வளோ முக்கியமான வேலை இருக்குது தெரியுமா, அது மட்டும் போலீஸ்காரனுக்கு தெரிஞ்சால் நம்மளோட கதையை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. மேட்ரு என்னென்னா இவங்க 4 பேருமே இப்போ ஒரு ரிப்போர்ட்டர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. இவங்களே நியூஸ் கண்டுபிடிச்சி அதை பிரிண்ட் பண்ணி வேற போடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ அவங்க கொண்டு வந்திருந்த அந்த சூட் கேஸ்லேயும் ஏதோ இவங்களுக்கு தேவையான ஒன்று இருக்குது போல். பட் இது போலீஸ்க்கு தெரிஞ்சால் பிரச்சனை தான் வேற பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தோன்னா ஆக்சுவலாக இப்போ ஹீரோயின் ஒரு புக் ஷாப் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு இன்ஃபார்ம் கொடுக்கறது எல்லாமே அங்கே இருக்கிற ஒரு புக்கில் பேப்பரில் எழுதி வச்சுட்டு போவாங்க. ஸோ பதிலுக்கு ஹீரோயினும் இப்போ என் கையில் சூட் கேஸ் வந்துட்டு அதை நான் யார்கிட்ட கொடுக்கணும்னு எழுதி வச்சுட்டு இருக்கிறப்போ திடீர்னு யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்குது. யாருன்னு போய் பார்த்தா ஜாப்பனீஸ் போலீஸ்காரங்க தான். என்னென்னா ஹீரோயின் இப்படி கிளர்ச்சியாளர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்படி சூட் கேஸ் கிடச்சிருக்குதுன்னு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் ஹீரோயினை பிடிச்சிட்டு போய் தான் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லு இப்போ அந்த சூட் கேஸ் எங்கே வச்சுருக்கேன், உண்மையை சொல்கிறியா, நாங்களே ஏதாவது பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்காங்க. பதிலுக்கு ஹீரோயினும் என்னை இப்படி பயமுறுத்துறதுனால எதுவுமே நடக்க போகிறது கிடையாது, முடிஞ்சா எவிடன்ஸ் கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு தைரியமாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த போலீஸும் ஹீரோவோட புக் ஷாப்பில் போய் தேட ஆள் அனுப்புகிறாங்க. தேடி அந்த சூட் கேஸையும் கொண்டு வந்துருந்தாங்க. பட் அதோட பாஸ்வேர்டு யாருக்குமே தெரியல, போட்டு ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தோன்னா அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த சூட் கேஸ்க்குள்ளே ஹீரோயின் என்ன இருக்குதுன்னு பார்த்தா கண்டிப்பாக போலீஸ்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவா. அதுக்கு முன்னாடி நம்மளே போய் அந்த சூட் கேஸ்க்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, அதை நான் வர வழியில் யாரோ என் கையில் தந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பி விட்டுருந்தாங்க. ஏன்னா ஹீரோவை பார்த்துருக்கா, அதனால் அவன் சொன்னால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பிவிட்றாங்க. ஹீரோவும் கரெக்டாக அங்கே உள்ளே போனால் ஹீரோயினை வச்சுட்டு அந்த சூட் கேஸை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதை கவனிக்காங்க. அவங்க இன்னும் ஓப்பன் பண்ணலன்னு தெரிஞ்சதுமே இல்லை வேண்டாம் அதை ஓப்பன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அதில் போய் நின்றுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பட் அவங்க அதை ஓப்பன் பண்ணிடுறாங்க. உள்ளே அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஃபாரின் சைடு இருக்கிற அடல்ட் புக்ஸ் தான். அதை நிறைய காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து விற்கலான்னு சொல்லிட்டு தான் இவங்க பிளான் போட்டு வச்சுருப்பாங்க போல். ஸோ இதை தான் வச்சுருக்காங்களான்னு உடனே ஹீரோவும் ஹீரோயினையும் வெளியே விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் மற்ற பொண்ணுங்க மாதிரின்னு நினச்சிட்டு கொஞ்சம் ஹீரோயின்கிட்ட போயிட்டு இன்னைக்கு
பகல் முழுதும் கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம 2 பேரும் இன்ட்ரோ கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேச போனால் அதுக்குள்ளே ஹீரோயின் கொஞ்சம் டெரரா இங்கே பாரு நான் அமைதியாக இருக்கிறதுக்குள்ளே இங்கேருந்து கிளம்பி போயிருன்னு சொல்கிறாங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு அது சரி என்கிட்ட இருந்த சூட்கேஸை திருடிட்டு போனது நீ, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பிரச்சனையை பண்ணது நீ, ஆனால் நீ இவ்வளோ திமிரா என்கிட்ட பதில் பேசிகிட்டு இருக்க, ஒரு உண்மையை சொல்லு. கண்டிப்பாக அந்த சூட்கேஸை ஃபஸ்ட்டே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அந்த புக்கை ரீட் பண்ணி பார்த்துருப்பேன் தானே, கண்டிப்பாக எதுவும் ஃபீல் ஆகாமல் இருந்துச்சு, இல்லைனா அதை வெளியே விற்கலான்னு சொல்லி எதுவும் திங்க் பண்ணிட்டு இருந்தியான்னு சொல்லி பேசும்போதே ஹீரோயினும் ஹீரோ இப்படி பேசுகிறத கேட்டு கோவத்தில் கன்னத்திலே ஒரு குத்து விடுறாங்க. இந்த நாட்டுக்கு என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்ருக்கேன், உன்னே மாதிரி இப்படி சீப்பாலாம் பிஹேவ் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டு போகிறாங்க. பட் ஹீரோயின் இப்படி ஹீரோவை குத்துனதை அங்கேருந்து எல்லாருமே பார்த்துட்டாங்க, கூட ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் தான். ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயினை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுமே அந்த கிளர்ச்சியில் இருக்கிறவங்க இங்கே ஹீரோயினோட அம்மாட்ட வந்து பேசியிருக்காங்க. என்னென்னா அந்த ப்ரௌன் கலர் சூட்கேஸ் கொண்டு வரதவர் 1 hour லேட்டாக தான் வந்திருக்காங்க. அந்த சூட்கேஸில் இவங்க மிலிட்ரிக்கு தேவையான பணம் இருந்துச்சு போல். ஸோ நாங்கள் அதை வாங்கிட்டோம், இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, பட் இப்போ ஹீரோயின் பிடிச்சிட்டு போனதுக்கு எங்களோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு போயிருக்காங்க. ஹீரோயினும் இது தெரிஞ்சதும் என்னால் ஒழுங்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோ பார்த்தோன்னா அவங்களோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோட அப்போ பெரிய பதவியில் இருக்கிற ஆள், நல்ல ரிச்சான ஃபேமிலியும் கூட. பட் ஹீரோக்கும் அவங்க அப்பாக்குள்ளேயும் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அதனாலேயே இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஆகவே ஆகாது. ஸோ இப்போ அவங்க அப்பா என்னென்னா, நான் சொன்ன படிப்பும் படிக்கலை, நான் உனக்கு சொன்ன வேலையை பாருன்னு சொன்னால் எந்த கவர்மெண்ட் ஜாப்பும் பார்க்காம தேவையில்லாமல் ஏதோ ரிப்போர்ட்டர் வேலை பார்த்துட்ருக்கேன், யார் கூட அஃபர் வச்சுருக்காங்கிறத கண்டுபிடிச்சி போடுறது தான் ஒரு வேலையான்னு சொல்லி ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க. பதிலுக்கு ஹீரோவும் அவங்க அப்பாட்ட சண்டை போட்டுட்டு வீட்டிலேருந்து வெளியே வந்துடுறாங்க. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கேஸாக்கு தான் போகிறாங்க. ஆக்சுவலாக கேஸாங்கிறது அங்கே இருக்கிற நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க. ஸோ நிறைய பெரிய பதவியில் இருக்கிறவங்க அந்த இடத்துல வந்து ட்ரிங்க் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற பொண்ணுங்களாம் அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கணும், அது மட்டும்தான், அதை தவிர்த்து வேறு எதுவும் இருக்காது. பட் ஹீரோ அதுக்காக போகிறது கிடையாது. அந்த இடம் ஹீரோக்கு தெரிஞ்ச இடம். அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே ஹீரோவை பார்த்துட்டு அண்ணன் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்போ வெளியே 4-5 பொண்ணுங்க நின்று எட்டி பார்க்காங்க. அதில் ஏதோ 2 பொண்ணுங்களுக்கு ஹீரோ தெரியாது போல். ஸோ இவ்வளோ அழகாக இருக்காங்க, இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை வர்ணிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இன்னொரு பொண்ணு என்னென்னா, அது என்னன்னு தெரியல, நேற்று ஏதோ ஒரு பொண்ணு இவங்கள கன்னத்துலேயே குத்திட்டாலாம், ஆனால் யார் அந்த பொண்ணுன்னு தெரியலன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயின் அடித்தது இப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு உடனே கோவத்தில் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு அந்த பொண்ணுங்களை திட்டி விட்டுட்டு வெளியே தான் வராங்க. இன்னொரு பொண்ணுகிட்ட போய் ஆமாம் சங்ஜு அங்கன்னு சொல்லி இன்னொரு பொண்ணை பற்றி கேட்காங்க. அப்படி அந்த சங்ஜு யாருன்னு பார்த்தோன்னா இந்த கேசாவுக்கு ஹெட்டு. இப்போது நான் கொரியாவில் இருக்கிற கொஞ்சம் ஃபேமஸான பொண்ணு. என்னென்னா அந்த காலத்து மீடியாவில் அந்த பொண்ணு கொஞ்சம் ஃபேமஸ் தான் போல். ஸோ அப்படியே அதுலேருந்து கொஞ்ச நேரத்தில் இப்போ நான் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. என்னன்னு தெரியல, திடீர்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின்ட்ட அழுது பேசிகிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயின் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த கேஸாக்கு தான் வராங்க. என்னென்னா சங்ஜுவை பார்க்கறதுக்காக தான். அங்கே இருக்கிற பொண்ணுங்கிட்டையும் ஆமாம் இங்கே அந்த சங்ஜு யாருன்னு சொல்லி கேட்கும்போது சங்ஜுவா அவங்க இப்போ இல்லை, அவங்க வெளியே போயிருக்காங்க, என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் ஒன்றும் தேவையில்ல, நான் இப்போ அவங்கள தான் பார்த்து பேசணும், அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கோவத்தோட கேட்கும்போது அந்த பொண்ணும் அவங்க இப்போ காஃபி ஷாப்பில் தான் இருப்பாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்றா. ஹீரோயினும் ஸ்டேட் அங்கேருந்து கிளம்பி தான் போகிறாங்க. பார்த்தோன்னா அங்கே தான் ஹீரோவும் அந்த பொண்ணும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சங்ஜு என்னென்னா, ஆமாம் நேற்று நைட் எதுக்கு கேஸால் ஸ்டே பண்ண, ஒழுங்காக உன்னோட வீட்டுக்கே பேருன்னு சொல்லும்போது ஹீரோவும் என்னோடய ஃப்ரெண்டோட இடத்துல ஸ்டே பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த சங்ஜு என்னென்னா, அது சரி நேற்று நைட் ஏதோ பொண்ணு கையால் அடி வாங்கினியாமே, அது என்ன மேட்ருன்னு சொல்லும்போது எதுக்கு நீ அதை பற்றி கேட்டுட்ருக்க, எல்லாருமே அதை தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பார்த்தா ஆப்போசிட்டில் ஹீரோயின் வராங்க. ஒயிட் கலர் டாப்பு, பிளாக் கலர் ஸ்கர்ட்டு, இது அவளே தான் நம்ம அடித்தவதான்னு. இப்போ ஹீரோயின் அங்கே சங்ஜுவை போய் பார்த்து பேசுகிறாங்க. ஹீரோவும் அப்படி என்ன பேச போகிறாங்கிறது கேட்கறதுக்காக பக்கத்து டேபிளில் உட்காந்துக்கிறாங்க. ஹீரோயினும் நீங்கள் தானே சங்ஜூன், உங்களுக்கு டீச்சர் சாயை பற்றி தெரியுமான்னு சொல்லும்போது ஆமாம் தெரியும், அவர் நல்லா படித்தவர், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது அவரை பற்றி தான் பேச வந்தேன், அவர் என்னோடய ஃப்ரெண்டோட லவ்வர், அவர் உங்களோட கேஸாக்கு எப்போலேருந்து வர ஆரம்பித்தாங்களோ அப்போலேருந்து என்னோடய ஃப்ரெண்டை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சுத்தமாக பேசுகிறது கூட கிடையாது. ஒழுங்காக என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட அவளோட லவ்வரை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இங்கே சங்ஜுட்ட வந்து கேட்கும்போது சங்ஜு என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு உங்கள் 2 பேருக்கு லவ்னா என்னன்னு தெரியலன்னு நினைக்கிறேன், உன்னோட ஃப்ரெண்டு ஏதாவது கிசிங் கேமில் பலியாக இருப்பான்னு நினைக்கிறேன், ஸோ அந்த ஆளை மறக்கிறதா உன்னோட ஃப்ரெண்டுக்கு நல்லதுன்னு சொல்லும்போது ஹீரோயினும் என்னடா கிஸ்ஸு கேமுன்னு சொல்கிறாங்களேன்னு ஒன்றும் புரியாமல் அங்கேருந்து அமைதியாக போய்தா. இதெல்லாம் ஒட்டு கேட்டிருந்த ஹீரோக்கும் கிஸ்ஸிங் கேம்னா என்னன்னு தெரியலன்னு உடனே இங்கே சங்ஜுட்ட தான் கேட்காங்க. அதை ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லுன்னு சொல்லி ஐஸ் வச்சு கேட்டாலும் அவள் சொல்கிற மாதிரி இல்லை. பட் அதே இடத்துல இருக்கிறேன் இன்னொரு பொண்ணு நான் என்னன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக என்னென்னா அந்த டீச்சர் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் கூட கேம் ப்ளே பண்ணுவாங்க போல். ஸோ அதில் தோற்றவங்க அந்த டீச்சருக்கு கிஸ் பண்ணணும் போல். இதுக்கு பேர் தான் கிஸ்ஸிங் கேம். இந்த விஷயம் நான் ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு மூலியமாக தெரிஞ்சதும் ஹீரோயினும் ஃப்ரெண்டை போட்டு
திட்டிகிட்டு இருக்கா, இதை ஒழுங்காக யார்ட்டையும் சொல்லாமல் இரு, ஒன்றை நம்பி போய் நான் அந்த சஞ்சுட்ட போய் சண்டை போட்டுட்டு இருந்தேன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கா. ஸோ அப்படியே நைட் டைம் போல் ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து இப்போ ஏதோ ஒரு முக்கியமான ஆள் ஒரு பொண்ணு கூட அஃபேர் வச்சுருப்பாங்க போல், அவங்க 2 பேர் சேர்ந்து பார்லேருந்து வெளியே வரதப்போ இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு அந்த காலத்தில் இருந்த கேமராவை வச்சுட்டு அவங்க முன்னாடியே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை கொண்டு போய் இப்போ ஒரு மேகசீனாக பிரிண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. அது நல்லாவே சேல்ஸ் ஆகுது மக்கள் மத்தியில். ஸோ இவங்களே இப்போ ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அப்படியே இன்னொரு டைம் ஹீரோயின் வெளியே எங்கேயோ போகிறதுக்காக புக் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிற டைம் லீஸுன்னு இன்னொரு கேரக்டர் வராங்க. ஸோ நான் புக்கை ரீட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லும்போது, அப்போ சரி நீங்கள் உள்ளே போய் ரீட் பண்ணுங்கள், எனக்கு ஒரு சின்ன வேலை தான், நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுவேன்னு சொல்லிட்டு அந்த லீஸுவை புக் ஷாப்பில் விட்டுட்டு கிளம்பி போகிறாங்க. பட் வந்தவர் கையில் அந்த மேகசின் இருக்குது. ஸோ அதை அங்கே வச்சுட்டு அவர் பார்க்க வந்த புக்கை தேடிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் பாதி தூரம் போயிட்டு எதையும் மறந்து வச்சுட்டேன்னு சொல்லிட்டு ரிட்டன் வர்றப்போ அந்த லீஸ் ஒன்றுனா ஒரு குட்டி பையனை பார்த்துட்டு, ஏதோ ஒரு படிக்காத பையன்தான், உனக்கு என்ன புக்கு வேணும்னு சொல்லி நான் தாரேன்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எடுத்து கொடுக்காங்க. என்கிட்ட காசு எதுவும் இல்லைன்னு சொல்லும்போது, பரவாயில்ல நான் கொடுத்துக்கிறேன், இந்த புக்கை நீ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த குட்டி பையனும் என்கிட்ட இப்போ இருக்கிறது இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த புக்கை வாங்கிட்டு போகிறான். ஸோ ஹீரோயினும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஹீரோயின் வந்ததும் அந்த புக்கு மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன், நான் தேடி வந்த புக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த புக்குக்கான காசை கொடுத்தா ஹீரோயினும் இல்லை வேண்டாம் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவே எனக்கு தாங்க, அது போதும்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை வாங்கிக்கிறாங்க. இங்கே லீஸுக்கும் ஹீரோயினோட கேரக்டர் பிடிச்சிருக்கு, ஹீரோயினுக்கும் இப்படிப்பட்ட மனுஷனான்னு சொல்லிட்டு லீஸுவோட கேரக்டர் பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ ஹீரோயின் அவர் மறந்து வச்சுட்டு போனால் அந்த மேகசினை பார்க்காங்க. அதில் அந்த ஆளை பற்றி அப்படி நியூஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சதுமே ஸ்டேட்டாக அதை பிரிண்ட் பண்ண அந்த கம்பெனிக்கு தான் போகிறாங்க. ஆனால் அங்கே பார்த்தா ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் பெரிய பேப்பரில் இன்றைக்கி எங்களுக்கு லீவுன்னு எழுதி வச்சுருக்காங்க. ஹீரோயினும் கோபத்தோட அந்த கம்பெனி முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இங்கே ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்தோன்னா பெரிய ஒரு பாரில் வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் இன்கோன்னு ஒரு குட்டி பையனை காட்டுறாங்க. என்னென்னா அந்த பையனோட அப்பாவை கொண்டுட்டு அந்த பையனோட அக்காவை வெளியே ஒரு நாட்டுக்கு வித்துட்டாங்க போல். ஸோ அது பண்ணது ஜப்பானை சேர்ந்த ஒரு பெரிய பதவியில் இருக்கிற ஒரு ஆள் தான். ஸோ அந்த ஆளை கொல்லணும்னு சொல்லிட்டு கன்னோட அந்த ஆள் முன்னாடி போய் நின்று இருக்கான். பட் அந்த ஆள் நல்லா ட்ரிங்க் பண்ணியிருக்கான், கூட 2 போலீஸ் வேற நிற்காங்க. ஸோ இந்த பையன் சுட தெரியாமல் அப்படியே கையில் கன்னு வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி நிற்கும்போது அந்த 2 போலீஸும் கரெக்டாக அந்த பையனை சுடணும்னு வராங்க. பட் இந்த டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பைக்கில் இன்னொரு ஆள் வந்துட்டு அவங்க 3 பேரையும் சுட்டு போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ அந்த பையனும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறான். ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோயினை பார்த்தோன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அவங்க வரலன்னொன்னே ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு கிளம்பி வராங்க. பார்த்தா அந்த இன்கோ பையன் இங்கே ஹீரோயினை பார்க்கறதுக்காங்க அந்த புக் ஷாப் முன்னாடி தான் நிற்கான். ஸோ ஹீரோயினும் உள்ளே கூட்டிகிட்டு போய் என்னாச்சு ஏன் பயந்துட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, இல்லை நான் என்னோட அக்காவை கண்டுபிடிக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி பயத்தோட பேசுகிறான். ஹீரோயினும் நீ பொறுமையாரு, நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்கலாம், நீ ஏன் இவ்வளோ பயப்படுறேன்னு சொல்லும்போது இப்போ அந்த பையன் என்னன்னா நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறான். ஹீரோயினும் சரி அந்த கன்று உனக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு, ஏதாவது திருடினியான்னு சொல்லும்போது, இல்லை இப்போ உங்கள்கிட்ட அதை பற்றிலாம் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லும்போது, சரி அந்த கன்னையாவது என்கிட்ட தான், உன்கிட்ட இருந்தால் பிரச்சனை தான், ஃபஸ்ட்டு நான் அதை சேஃபாக வச்சுக்கிட்டேன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது அந்த பையனும் தேடி பார்க்கான். பார்த்தா வர வழியில் எங்கேயோ போட்டுட்டான் போல். ஸோ ஹீரோயினும் அது வேறு யார் கையிலையும் கிடச்சா பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த கன்னை தேடி நைட் டைம் போகிறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் இங்கே பாரில் இருக்கிற ஹீரோவை பார்த்தோன்னா நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்னால் இந்த சிட்டியில் இருக்கிற எந்த பொண்ணுனாலும் மயக்க முடியும், எல்லாருமே எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டும் எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லும்போது, அப்படிலாம் கிடையாது, நான் எந்த பொண்ணுனாலும் என்னோட வழிக்கு கொண்டு வந்துடுவேன்னு சொல்லும்போது, அப்போ சரி நம்ம 2 பேரும் ஒரு பெட்டு வச்சுக்கலாம், நான் சொல்கிற பொண்ணை நீ உன்னோட வழிக்கு கொண்டு வரணும், ஓகேவா, அப்படி பண்ணிட்டேன்னா நம்ம பண்ணுற மேகசைனை உன்னோட பேருக்கே மாற்றிடுவோன்னு சொல்லும்போது ஹீரோவும் டன், ஃபஸ்ட்டு எந்த பொண்ணுன்னு என்கிட்ட சொல்லுன்னு சொல்லும்போது ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஜூமாஜான்னு சொல்கிறான். ஆக்சுவலாக ஜூமாஜாங்கிறது நம்ம ஹீரோயினோட பேர் தான், பட் ஹீரோயின் தான் அதுங்கிறது ஹீரோக்கு தெரியல. ஓகே நாளைக்கே நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போகாமல் கேசாவில் தான் ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்த்தோன்னா அந்த கன்னை தேடி பிடிச்சி ஒரு வழியாக எடுத்துட்டாங்க. அது யார் கண்ணுக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறப்போ வழியில் என்னென்னா ஜாப்பனீஸோட போலீஸ் எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. கூடவே அந்த லீஸும் இருக்கான். என்னென்னா அந்த பாதுகாவலர் படைக்கே அவன் தான் ஹெட்டு போல். ஸோ கரெக்டாக ஹீரோயினை இதை நோட் பண்ணிவிட்டு மறைஞ்சிக்கிடுதாங்க. அங்கே இருக்கிறவங்களும் யாரோ மறைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக ஓடுறாங்க. ஹீரோயினும் அவங்க கண்ணில் படாமல் ஓடி போயிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா பக்கமும் ஆட்கள் சுற்றி வந்துட்டு இருக்கிறப்போ ஹீரோயின் தப்பிச்சு போகிற இடம் இந்த இடம் பார்த்தோன்னா கேஸா தான். ஸோ கேஸாக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. கரெக்டாக அது ஹீரோவோட ரூம்க்கே தான் போகிறாங்க. அங்கே தான் 2 பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆல்ரெடி தெரியுமே. ஹீரோவும் இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்க வரும்போது ஹீரோயின் அதுக்குள்ளே ஹீரோட வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு கையில் இருக்கிற கன்னை வச்சுட்டு ஒழுங்காக உயிரோடு இருக்கணும்னா அமைதியாக இருன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அந்த கேஸாக்கு வெளியே மற்ற எல்லா போலீஸும் இங்கேயும் ஹீரோயினை தேடி வந்துடுதாங்க. ஸோ வெளியே சத்தம் கேட்குறதுனோடனே இப்போ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஓவர்டேக் பண்ணிவிட்டு மேலே போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கலட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு
அப்போ ஒரு போலீஸ் வந்து கதவு தட்டுறான். ஹீரோவும் போய் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த போலீஸ்க்கு ஆல்ரெடி ஹீரோவை தெரிஞ்சிருக்கு போல். நீங்களாம் எங்கே இருக்கீங்க, பக்கத்தில் ஒரு மர்டர் நடந்திருக்கு, அது விஷயமா உங்களோட ரூமை நாங்கள் கொஞ்சம் தேடி பார்த்துக்கலாமான்னு சொல்லும்போது, இல்லை முடியாது, இங்கே என் கூட ஒரு பொண்ணு இருக்கா, நான் அவளை கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஸோ என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒழுங்காக போங்கன்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹீரோ போகிறாங்க. பட் இதை கேட்டுட்டு லீஸும் அந்த இடத்துல வந்து கதவு தட்டுறான். ஹீரோவும் வந்து பார்க்காங்க. என்னென்னா 2 பேரையும் ஆல்ரெடி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும் போல், 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு தான் போல். பட் இடையில ஏதோ இவங்களுக்குள்ளே பிரச்சனை நடந்திருக்கு, ஸோ நான் இப்போ பாதுகாவலர் படையோட ஹெட்டாக இருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோக்கும் கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கேன். பக்கத்தில் ஒரு மர்டர் நடந்திருக்கு, உன்னோட ரூமை நான் செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லும்போது, முடியாது, ஆல்ரெடி சொன்னதான், என் கூட ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவள் ஒரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு, இப்படிப்பட்ட இடத்துக்கு என் கூட வந்திருக்கான்னு தெரிஞ்சா அந்த பொண்ணோட ரெப்புடேஷன் என்ன ஆகுறது, உண்மையாக நம்மளாம் ஒரு ஜென்டில்மேன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணை பார்க்காம இருக்கிறது தானே நல்லதுன்னு சொல்லும்போது அவனும் ஜஸ்ட்டு எட்டி பார்க்கான். ஹீரோயின் மேலே உள்ள டாப்பை வந்து எடுத்துட்டாங்க போல். ஸோ பக்கத்தில் கூட ஒரு பொண்ணு இருக்கணுன்னே, அப்போ சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து லிசாவும் கிளம்பி போகிறாங்க. பட் ஹீரோ ஏதோ ஒரு கோவத்தோட தான் லிசாவை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதோட இந்த பார்ட் இங்கே முடியுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருக்கிறாங்க கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.